முதல்ல இங்க தர்மம் தலை காக்கும்னு சொன்னா அது எதிர்காலத்தை பற்றி பேசவில்லை. தர்மம் தலை காக்கும்னு சொன்னா தர்ம நெறியிலே வாழ்பவன் ஒருவன் தர்ம நெறியிலே வாழ்ந்தானேயானால் அவனுடைய தலைமுறையை அது காக்கும் என்பதுதான். நாம் செய்கின்ற தர்மமானது அந்த தலைமுறையே காக்கும் என்பதைத்தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கார். இது போக நாம் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது தர்மஸ்தானம் என்று 9ஆம் பாவத்தை குறிப்பிடுவார்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த 9ஆம் பாவம் என்பது தர்மஸ்தானம் என்பதை குறிக்கிறது. அந்த 9ஆம் பாவம் என்பது நேரடியாக லக்ன புள்ளியின் மீது, அதாவது அந்த மனிதனுடைய அந்த ஆன்மாவின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகிறது. அதனால்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றா இல்லையா, அதுவும் அந்த 9ஆம் பாவத்தை தான் சொல்வார்கள். அந்த 9ஆம் பாவகத்திலே என்ன விதமான கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன அதற்கு ஏற்றாற்போல்தான் இவனுடைய ஜாதக பலன் என்பது அமையும். 9ஆம் பாவகத்திலே கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கூட அந்த பாவக அதிபதியானவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதை கொண்டுதான் இவன் ஜாதகத்திலே இவனுடைய வாழ்விலே இவன் பலனை அனுபவிப்பான்ங்கிறத தீர்மானிப்பார்.